இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வின் இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கும் நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 34 முதல் 38 முடிய மற்றும் 9ஆம் அதிகாரம் 1வது இறை வசனம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருப்பது, விண்ணக வாழ்வை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதோடு சேர்ந்து அவர் கொடுக்கின்ற வார்த்தை, தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மன்னக பயணத்தில நம் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பாடுகளின் மரணத்தை பற்றி வெளிப்படுத்துகின்ற பொழுது, அந்த பாடுகளின் மரணத்தின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு உண்டு என்று அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த மீட்பின் பயணத்தினுடைய பாடுகளின் பயணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்துவிடக்கூடாது என்பதை பேதுரு தன்னுடைய ஆசை வார்த்தைகளினால், ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அன்பினால் இது வேண்டாம் என்று அவர் தடையாக நின்றார். ஆனால் இயேசு, இதுதான் உங்கள் அனைவருடைய மீட்பின் வழியாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி, என்னை விட்டு அகன்று போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொண்டதையும் நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆக தன் பாடுகளின் பயணத்தினுடைய வெளிப்பாட்டை இயேசு நேற்று வெளிப்படுத்திய பிறகு, நேரடியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லி முடிக்கிறார். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். தன்னலம் துறந்து என்று சொல்லுகின்ற பொழுது, பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட தன்னலம் என்று இயேசு இங்கே விரும்புகிறார் நம்மிடமிருந்து? இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்பதும், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால், குற்றத்தினால் இந்த உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு மனிதனுடைய சுயநலத்தின் மத்தியிலே சாத்தானின் பிடிகளுக்குள் திணிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதில் நாம் அனைவருமே விதிவிலக்கு அல்ல. எனவே இழந்த நம்முடைய அந்த இறை சாயலை மீண்டும் பெற வேண்டுமென்றால், படைப்புக்கள் எல்லாம் தலை சிறந்த படைப்பாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே எது நல்லது எது கெட்டது என்று நம் அனைவருக்கும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே தன்னலம் துறந்து என்று சொல்லுகின்ற பொழுது, சுயநலத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நம் உலக ரீதியாக உடல் ரீதியாக இருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் நாம் துறந்துவிட்டு, ஆன்மீக ரீதியாக எதுவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார் நம் அனைவருக்கும். இதுதான் தன்னலம் துறந்து என்ற சொல். அதோடு சேர்ந்து தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து என்று சொல்லுகின்ற பொழுது, பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் அனைவருடைய மீட்புக்காக அவர் சிலுவையை சுமந்து சென்றார். அந்த சிலுவை என்பது நம் அனைவருடைய பாவத்திற்காக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அவமானத்தின் சின்னமாக காணப்பட்டது. எனவே
நம்முடைய சுயநலத்தை அனைத்தையும் நாம் துறந்து அதை சுமந்து வெளியே எடுத்து நாம் விரட்டி அடிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பின் வார்த்தைகளும் அவர் காட்டிய அன்பின் பாதைகளும் நமக்கு தெளிவாக காட்ட முடிகிறது. அது என்னவென்றால், உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் நீர் அன்பு செய், உன் அடுத்திருப்பவனையும் அன்பு செய், பகைவனையும் அன்பு செய் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய சொல்லும் செயலும் பிறரோடு எப்பொழுதுமே ஒரு இணக்கமான உறவும் ஆன்மீகத்தில் வளர்ச்சியும் இறைவனுக்கும் உரியதாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் நம் சிலுவைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க வல்லமையை இறைவன் நமக்கு கொடுப்பார். எனவே அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வல்லமையை நாம் சுமக்கின்ற பொழுதுதான் இயேசுவின் பின்னால் நாமும் செல்ல முடியும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. எனவே ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக இந்த மன்னகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம் சுயநலங்களை துறந்து இயேசுவுக்காக நம்மையும் நம் வாழ்வையும் புனிதமாக்கி என்றுமே அவருக்கு உரியவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் முயற்சி செய்வோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.